ஸோ இப்போது இந்த ஓவியுலேஷனுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கா அப்படின்னு கவனிங்க. அதே மாதிரி உங்களுடைய வெஜைனல் டிஸ்சார்ஜ், கருப்பை கழிந்து திரவம், அந்த பிறப்புறுப்பு பாதையிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த திரவத்தினுடைய தன்மை வந்து சில நேரங்களில் ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அதே சமயம் சில நேரங்களில் வந்து லைட் கிரே கலரில் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இழுத்தா வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு கருமுட்டை வெடித்தல் நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்பகம் கொஞ்சம் லைட்டாக கனமாக இருக்குது, லைட்டாக வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் அடிவயிறு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் உருவாகும். இதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அதே சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த டைமில் ரொம்ப கிரேவிங் அதிகமாக இருக்குது, சம்டைம்ஸ் எனக்கு ஹெடேக் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் எங்களால் கணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஓவியுலேஷன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு கிடைக்குது. அதையும் நீங்கள் கடைகளில் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட ஓவிலேஷன் சைக்கிள் நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி ப்ரெக்னென்சி கார்டு போடுறோமோ அதே மாதிரி ஓவிலேஷன் ஸ்ட்ரிப்ஸையும் போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு ஓவிலேஷன் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.